அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் தர்மத்தை பற்றி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சில நேரங்களில் நம்மளால் தர்மம் கொடுக்க முடியாது. மக்கள் உதவி கேட்டு வரும்போது அவங்களுக்கு பொருளாவோ பணமாவோ கொடுக்க முடியாத நேரங்களில் நல்ல சொல் சொல்லணும். ஒரு அழகிய சொல் அப்படிங்கிறது தர்மத்தை விட மிகச்சிறந்தது. சூரத்துல் பக்ரால 263வது வசனத்தில் கவுலும் மஅரூஃபும் வ மக்ஃபிரத்தும் ஹைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா அஸா வல்லாஹு கனிய்யுன் ஹலீம். தர்மம் செய்து அதை வாங்கியவனுக்கு துன்பம் தொடரும்படியாக செய்யும் தர்மத்தை விட அன்புடன் கூறும் இன்சொல்லும் மன்னிப்பும் மிக மேலாகும். அல்லாஹ் தேவையற்றவன் மிக்க பொறுமையாளன். தர்மம் நம்ம செய்யும்போது தர்மம் செஞ்சுட்டு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி நம்ம ஏதாவது அவங்கள்ட்ட அதை சொல்லி காமிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதை விட, அதுவும் இல்லாமல் சில நேரம் தர்மம் நம்ம செய்யணும்னு நினைப்போம், நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது அன்பான வார்த்தைகளை சொல்லணும். அவங்கக்கிட்ட இப்போ என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நமக்கு உணவு கிடைக்கிறது, அல்லாஹ்வின் உதவி கிடைக்கிறது, இது எல்லாமே ஏழைகளின் மற்றும் பலகீனமாக இருக்கிறவங்களோட பிரார்த்தனையில் தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு யாசகம் கேட்டு கொண்டிருந்தார். அப்போ அவரை ஒருத்தர் கடந்து போகிறார், ஒரு பெரிய அறிஞர் அவர். அப்போ அவர் சொல்கிறாரு இந்த யாசகரை பார்த்து, சகோதரரை உங்களுக்கு கொடுப்பதற்கு என்கிட்ட இப்போ எதுவும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த யாசகர் சொல்கிறாரு, பெரியவரே நீங்கள் சகோதரர் என்ற அழகிய பந்தத்தை எனக்கு தந்துட்டீங்களே, அதை விட உயர்ந்த பொருள் எனக்கு என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், நம்மளால் தர்மம் செய்ய முடியலைன்னா கூட அழகான வார்த்தைகளை நம்ம சொல்கிறது நம்மக்கிட்ட யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும். தர்மம்ங்கிறது பொருள் மட்டும் இல்லாமல் பணம் மட்டும் இல்லாமல், நம்ம 2 பேர் சண்டை போடும்போது அவங்களுக்கு இடையில நம்ம சமரசத்தை ஏற்படுத்துறது கூட ஒரு தர்மம் தான். அதே மாதிரி ஒருத்தர் வாகனத்தில் ஏற்றி விடுறதுக்கு அவங்களால முடியலை, வயசானவங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது. அப்புறம் சுமைகளை இறக்குறது, யாராவது நிறைய சுமையை சுமந்துட்டு வராங்க, வயசானவங்களாக இருக்காங்க, முடியாதவங்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது அதை நம்ம இறக்கி விடணும் அந்த சுமையை. இது கூட ஒரு தர்மம் தான். அதே மாதிரி உற்சாகம் ஊட்டுற மாதிரி அழகிய வார்த்தைகளை பேசுகிறது. தொழுகைக்காக நடந்து வரவங்களுக்கு இடைஞ்சல் தர மாதிரி ஏதாவது பொருட்கள் இருந்ததுன்னா, கல்லோ முள்ளோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை அகற்றுறது கூட ஒரு தர்மம் தான். வழி தெரியாதவங்க வழி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறது, பாதை காமிச்சு தர்றது, இது எல்லாம் கூட ஒரு தர்மம் தான். ஸோ இஸ்லாத்தில் தர்மம் மிகச்சிறந்ததாக இருக்குது. தர்மம் கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம என்ன சொல்லலாம்னா நல்ல வார்த்தைகளை பேசணும். ஸோ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். மலக்குகள் நம்மளோட இடதுபுறம் வலதுபுறம் இருக்கிற மலக்குகள் நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதுகிறாங்க. ஸோ நம்ம வார்த்தைகளை எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ கோவமாக இருந்தாலும், நீங்கள் வருத்தமாக இருந்தாலும் அதை மற்றவங்கள்ட்ட காமிக்காமல் நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பாக அதுக்கு பலனை தருவான். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஹிதாயத் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.